பேங்க் ஜாப்ன்றது ஒரு கவர்மெண்ட் ஜாபா? பேங்க் எம்ப்ளாயிஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லலாமா? ஓகேவா? இல்ல பேங்க் ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா, அது அவங்கள ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லலாமான்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ்லயும் ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஒரு எஸ்ஸா, நோவா அப்படின்னு கரெக்ட்டா சொல்லணும்னா, நோ அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா, இது வந்து இந்த மாப்பிள அவரு தான். ஆனா அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னதுன்னு சொல்ற மாதிரி, எல்லா பேங்க்குமே, அதாவது பொதுத்துறை வங்கிகள், நம்ம பேங்க்லயே பிரிச்சுட்டாங்க இல்லையா? பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஒரு 12 பேங்க் கிட்ட இருக்கு. இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் வருது. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் நம்ம எல்லா பேங்க்கும் ஆர்பிஐ. ஆர்பிஐ யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆனா ஆர்பிஐ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் தான் வருது. ஆனா ஆர்பிஐ எம்ப்ளாயிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இல்ல. அதான் அப்படி சொன்னேன் நானு. ஸோ இது ஏன், எதுக்கு அப்படிலாம் நம்ம டீல் பண்ணா கொஞ்சம் ரொம்ப லீகலா அது போகுங்க. ஒரு சில சட்டப்படி நம்ம பேங்க் எம்ப்ளாயிஸை பப்ளிக் சர்வன்ட்ஸ் ட்ரீட் பண்றாங்க. லைக் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் சொல்றேன், அது டீட்டெயிலாக போகும். பட் ஸ்டேட்டஸ் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்டஸ் வைஸ் எல்லாருக்குமே அது பிரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார்னு பிரிச்சதுக்கு காரணமே இது வந்து கவர்மெண்ட் ஸ்டேட்டஸ் மாதிரி தான். ஓகேவா? பொதுத்துறை வங்கிகளில் வேலை செய்கிற அனைத்து ஊழியர்களும் எல்லாருமே இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ, என்ன நிரந்தரமான வேலை இருக்கோ, அதே தான் அங்கேயும் இருக்குது. ஓகேவா? எஸ். ஆனால் ஒரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட ரெக்ரூட்மெண்ட்டை பாருங்க. அவர் வந்து ஒரு எஸ்எஸ்சி, ஒரு யூபிஎஸ்சி, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், சாரி கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ். ஓகேவா? ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் அதெல்லாம். பட் அப்படியே ஐபிபிஎஸ் பாருங்க, பேங்க் எம்ப்ளாயிஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரைவேட் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான். சரியா? பேங்க்குகளுக்கு ஆட்களை எடுத்து தர ஒரு ஏஜென்சி மாதிரி தான். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பேங்க் எம்ப்ளாயை நீங்கள் வந்து வேலையை விட்டு ரிசைன் பண்ணணும், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்டோட வந்து ஒரு சாங்ஷனும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதனால தான் சொன்னேன், பேங்க்ஸ் வந்து பப்ளிக் பிஎஸ்பிஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் வருது. பட் அதில் இருக்க எம்ப்ளாயிஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் வேலை செய்கிறாங்களே தவிர தே ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் கவர்மெண்ட். அதனால தான் கவர்மெண்டோட பே கமிஷன்லாம் செவன்த் பே அந்த மாதிரி சிபிசின்னு வரும், சென்ட்ரல் பே கமிஷன். இவங்களுக்கு வந்து பைபார்ட்டட் செட்டில்மெண்ட்ன்ற மாதிரி வரும், 12th பைபார்ட்டட்ன்ற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதை பற்றி யாருக்காவது இன்னும் டீட்டெயிலாக விளக்கம் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அதற்கென்று பேங்க் ஜாப் வந்து அப்போ பிரைவேட் ஜாப் அப்படின்லாம் கிடையாதுங்க. இது வந்து என்னோட புரிதலை நான் சொல்கிறேன். இந்த நீதின்னு ரெண்டு விஷயம் இருக்குங்க இந்தியாவில். காசு சம்மந்தப்பட்ட விஷயம் அண்ட் ஜஸ்டிஸ். இது ரெண்டுத்துலையுமே கவர்மெண்ட் வந்து டைரக்டா வந்து ரொம்ப தலையிடாது. அண்ட் ஆர்பிஐயுமே அந்த மானிட்டரி பாலிசிஸ் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்களே தவிர, அந்த பேங்க்குக்கு நிறைய காசு விஷயத்துல அவங்கள வந்து ரொம்ப வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப தலையிடாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீதியில இன்னும் அதிகம். ஓகேவா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா, இந்தியாவோட கேப்டன் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் பிரைம் மினிஸ்டர் மாதிரி, விராட் கோலி தான் பிரைம் மினிஸ்டர் மாதிரி. ஆனா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு வந்து அம்பையர் மாதிரி. இவருடைய பவர்ஸ் வேற, இவரோட பவர்ஸ் வேற. ரெண்டு பேருக்கும் என்ன சொல்ல மாட்டாங்க, இவரை கண்ட்ரோல் பண்றதோ இல்லை அவரை கண்ட்ரோல் பண்றதோ கிடையாது. சரியா? நான் நீதி சுப்ரீம் கோர்ட்னு சொல்றேன். ஓகேவா? ஆனா பேங்கோடைய எம்ப்ளம், ஆர்பிஐயோட லோகோவை பாருங்க. லைக் அது வந்து பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும் பொழுது வச்ச அந்த லோகோவை தான் சரி அப்படியே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதில் இருக்க லைனை தூக்கிட்டு இந்தியன் நேஷனல் அனிமல் டைகரை போட்டாங்க. பின்னாடி வந்து பாம் ட்ரீ, பனைமரம் வந்து அக்ரிகல்ச்சரை குறிக்கிறதுக்காக அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் ரூட்ஸை குறிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து எதை குறிக்குதா, இந்தியன் கவர்மெண்ட்டை தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ பேங்க் ஜாப்ஸ் சேரணும்னு நினைக்கிறவங்க போட்டு குழப்பிட்டு இருக்காங்க, இது வந்து பிரைவேட் ஜாபா நம்ம தூக்கிடுவோம்னா இல்லைங்க. ஓகேவா? நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் வங்கிகள் எல்லாமே, பொதுத்துறை வங்கிகள் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டேட்டஸ் உள்ள பேங்க்ஸ் தான். சரிங்களா?